வெல்கம் டு மிஸ்டர் அரவிந்த் பிளாக். ஸோ பல வருடங்களுக்கு அப்புறமா இந்த சேனலில் நான் வீடியோ போட்டேன். கடைசியாக என்ன வீடியோ போட்டேன், எப்போ போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த சேனல் நான் கிரியேட் பண்ண எல்லா சேனலும் கடப்பில் போட்டு கிடக்குது, ஒரு வீடியோ கூட போடாமல் கிடக்குது. பட் டுடே நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. உங்களுக்கு இது ஸ்பெஷல் வீடியோவாக இருக்காது, பட் எனக்கு இது பயங்கரமான ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் மோட்டோ vlog. வந்து எனக்கு மோட்டோ, ஐயோ நான் ஜாலியாக பேசிட்டுக்கிறேன். ஆடியோ கேட்குதா இல்லையான்னு தெரில. ஆடியோ செட்டப் பண்ணுறது பெரும்பாடாக இருக்குங்க. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கிறேன், எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டென்ட்டில் வருவோம். என்னென்னு வந்து இது ஏன் எனக்கு ஸ்பெஷல் vlog அப்படின்னா, மோட்டோ vlog, ஃபர்ஸ்ட் எவர் மோட்டோ vlog நான் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு மோட்டோ vlog பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் இருக்கிறது, எனக்கு பல வருட கால கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோட பட்ஜெட் லிஸ்ட்ல ஒரு பெரிய இதுனா அது இந்த மோட்டோ vlog பண்ணுறது தான். அண்ட் தென் வந்து ஒரே சரிங்க, ஆடியோ கரெக்டாக, வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, ஆடியோ ரெண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம பாட்டுன்னு போயிட்டோம்னு வைங்க, பேசிக்கிட்டு உசுரை கொடுத்து பேசி அது ஒன்றும் ரெக்கார்ட் ஆகுதுன்னா வேஸ்டாக போயிடும். ஏன் இது என்னோட ஸ்பெஷல் vlogனா, நான் சொன்ன மாதிரி எனக்கு மோட்டோ vlog பண்ணணும்னு பல நாள் கனவு எனக்கு. பட் என்னால் வந்து பண்ணவே முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் விஷயமே ஒரு பைக், அதுவே என்கிட்ட இல்லை. ஏன்னா வந்து நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஆக்டிவாக தான் வச்சுருந்தாரு. அந்த ஆக்டிவாக தான் நானும் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரே வண்டி தான். ஆனால் எங்கள் அப்பா அதே தான், எங்கேனே வரேன், அவ்வளோ அவசரம் எங்கேனே வரேன், நிம்மதியாக பேச சொல்கிறாங்களா எப்படி அதுக்கு வர ஆரம்பிக்கிறது. போங்க போங்க, வழி வருவாங்க. வீட்டுக்கு இடத்துல வாங்கிட்டு போறாங்க. அடுத்த ஒரு அடுத்த யாருக்கும் எங்க வழி வர்றதாதுடா. ஒரு நிம்மதியா பேசுறீங்களா? என்ன பேசிட்டு மோட்டோ vlog தான் என் வீட்டில் ஆக்டிவாக தான் இருந்துச்சு. அதை வச்சு மோட்டோ vlog அதே தான் ஓட்டிட்டு அந்த வந்து நான் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் அதுவும் கிடையாது என்கிட்ட. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பல வருட கால போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலி நான் ஒரு பைக் வாங்கிட்டேன். இந்த வண்டி வாங்கி ஒரு 1 month ஆச்சு. 1 month ஆயிடுச்சு. 1 month மேலே ஆயிடுச்சு. போன மாதம் 9ஆம் தேதி எடுத்தேன் இந்த வண்டி. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 15 16 நினைக்கிறேன். இன்னைக்கு டேட் கரெக்டாக நேற்று தானே இண்டிபெண்டன்ஸ் டே. நேத்தா இல்லை, முந்தா நேற்று தான் இண்டிபெண்டன்ஸ் டே. அப்போனா இன்னைக்கு வந்து 17 தெரியுதா? அங்கே வந்து கார் அண்ணுங்கிறாரு, காரை கழிவுலாம் அடிச்சு நிறைவிட்டாருன்னா ஏன் ஒரு மாசம் நான் வாங்கின அப்படியே வீடியோ போகணும்னு நினைக்கிறேன். இந்த மவுண்ட்டு, இந்த கேமரா அதெல்லாம் வாங்கணும். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் வாங்கினேன். அண்ட் தென் வந்து ஸோ வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, இந்த மொபைலையே ஹோல்டு பண்ணி ஏன்னா என்கிட்ட கேமரா கிடையாது. ஸோ மொபைலே ஹோல்டு பண்ணி மோட்டோ vlog பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணேன். என்னோட ஃபோன் அதுக்கு தேவையான இந்த மவுண்ட்டு எல்லாமே நான் வாங்கிட்டேன். பட் என்னோட ஃபோன் என்னன்னா அந்த கணக்கில் அதை மாட்டிக்கிட்டு என்னால் பண்ணவே முடியல. ஆக்சுவலி நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன் மொபைல் மாட்டி. ஆனால் என்ன அந்த மொபைல் மாட்டினா அந்த ஹெல்மெட் டிவி முடிச்சுது. என்னால் அதை வச்சுட்டு மோட்டோ vlog பண்ணவங்கள ஒரு vlog பண்ண முடியும். அதனால சரி நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் கேமரா ஏதாவது அப்படின்ட்டு நானும் கோப்ரோ வாங்குற அளவுக்குலாம் நிம்மளிடம் பைசா லேது. அதனால வந்து பட்ஜெட்ல எது கிடைக்குன்னு பார்த்தேன். 1000 ரூபா 2000 ரூபாய்க்குலாம் கேமரா இருந்துச்சு. பட் ஆனால் அதோட ஃபுட்டேஜ் குவாலிட்டிலாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது நிறைய ரிவ்யூ பார்த்தேன். இந்த ரிவ்யூமே நல்லா இல்லாத கேமராலாம். அப்புறமேட்டு இது வந்து FJ4000 இமேஜ் போடுறேன். இதுவுமே வந்து பல வருட இல்லை, பல நாளாக வந்து காசு பல நாள் நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இதெல்லாம் ஸ்டாக்கெல்லாம் விற்று அதுல இருந்து காசு எடுத்து ஒரு போராட்டத்தில் இந்த கேமரா வாங்கினேன் நான். தென் வாங்கி ஃபைனலி இது வந்து மாட்டி மவுண்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். பட் இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ பக்கா குவாலிட்டியாக இருக்காது. பிளேயருக்கு சொல்கிறானுங்க 4K 30 FPS 60 FPS. இது வந்து ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஃபுட்டேஜ் என்ன தெரியுமா, 4K 60 FPS. ஆனால் இது பார்க்க 4K 60 FPS மாதிரியா இருக்குது. ஒரு சின்ன செக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னன்னா முடிச்சு கொடுத்து பேசி ரெக்கார்ட் ஆகலன்னு வைங்களேன்,
எனக்கு வந்து கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால தான் நோட்டு பேசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால தான் ஃபைனலி நானும் மோட்டோ விளாக் ஆரம்பிச்சிட்டேன். பட்டு என்ன வீடியோ போட போகிறேன் என்ன ஏதுன்னா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மோட்டோ விளாக் பண்ணிடுறேன். எல்லாரும் வந்து பக்கெட் லிஸ்ட் இல்லை. ஓகே போட்டாச்சு. அதாவது என்ன பற்றி சொன்னேன் அதான். ஸோ வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு பெரிய விஷயம் இந்த மோட்டோ விளாக். அண்ட் தென் வந்து தட் வாஸ் அச்சீவ்டு டுடே. பக்கெட் லிஸ்ட்டில் வந்து ஒரு டிக் பண்ணியாச்சு. தென் வந்து எனக்கு ரெகுலராக நிறையா மோட்டோ விளாக் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பட் ஐ டோன்ட் நோ எந்த அளவுக்கு. நான் வந்து பயங்கரமான ஒரு சோம்பேறிங்க. நிறைய இந்த வீடியோவில் இந்த சேனலில் மெயின் சேனல்லையும் சரி இந்த சேனல்லையும் சரி எதுலேயுமே வீடியோ போடாததுக்கான காரணம் என்ன சோம்பேறி போகணும். சோம்பேறி போட்டு என்னடா வேலையும் பார்க்கலாம். சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது நான் 24 மணி நேரம் 48 மணி நேரம் கூட சும்மா உட்காந்துருக்கேன். ஆனால் வேலை செய்யணும் வரையவே மாட்டேங்குது. அதனால சமையலே இருக்கு. இப்படியே இருந்தால் வாழ்க்கையில் உருட்ட முடியாது. ஏதாவது ஒரு உருட்டையாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் பண்ணுறேன். என்ன பண்ணுறதுக்கு நான் ஏதோ பண்ணுறேன். வந்து எஸ்டேட் ஆல்சோ எஸ்டேட் வந்து மோட்டோ விளாக். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விளாக்லாம் சூப்பராக வரும்னாலும் தெரியாது. எந்த அளவுக்கு இந்த விளாக் சூப்பராக வரும் அதெல்லாம் தெரியல. இதே வாய்ஸ் எவ்வளோ கேட்குது என்ன ஏதுன்னா தெரியல. ஸ்டில் அபவுட் டூயிங் தி விளாக். ஸோ பிடிச்சிருந்தா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபியூச்சர் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எனக்கு வந்து நிறைய இடத்துக்கு வினோதமான இடத்துக்கு நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் அதான் நிறையா. ஷோர் நான் நிறையா பண்ணுவேன். போகக்கூடாதீங்க. அந்த வந்து என்ன பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே.